ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிறது மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 கப் நெய் எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் எண்ணெய் சேர்க்குறேன். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துடலாம். நெய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுல்ல, அது நல்லா உருகட்டும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு இதில் 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இந்த கடலை மாவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு கடலை மாவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம வறுக்கிற நேரமே அதோட மனம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், கடலை மாவு கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நல்லா வறுத்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பவுலில் ஜல்லடை வச்சு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு எல்லாத்தையும் இதில் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் 3/4 கப் அளவு பால் பவுடர் சேர்க்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல எண்ணெயும் நெய்யும் சேர்த்து அதில் பாதியை நான் இதில் சேர்க்குறேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ண பிறகு எதில் நம்ம செட் பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டே நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம சூடாக மைசூர் பாக் ரெடியான உடனே இதில் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா சைட்லேயும் நல்லா நெய் தடவி வச்சாச்சு. இது இருக்கட்டும். இனி நம்ம மைசூர் பாக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது கூடவே 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணீரில் நல்லா கரையட்டும். இது 1 கம்பி பதம் அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இதே போல் 1 கம்பி பதம் அளவுக்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு பால் பவுடர் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கிறேன். கண்டினியூஸாக கலக்கி விட்டுட்டே இருங்க. கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் கட்டி எதுவும் இல்லாமல் சூப்பராக வரும். நம்ம இதில் கடலை மாவை விட பால் பவுடர் தான் அதிகமாக சேர்த்துருக்குறோம். அதனால ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாகவே கீழே கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மீதி பாதி இருக்குதுல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5-6 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுற நேரமே இந்த நெய் எல்லாமே உள்ளே உறிஞ்சிடும். மறுபடியும் நம்ம கூட கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நான் எல்லா நெய்யுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ பார்க்குற நேரமே உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. சைடில் பாருங்கள், நல்லா நுரையாக வருது. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இனி இதோட மேலே உள்ள லேயரை லைட்டாக லெவல் பண்ணி விடுறேன். இனி இது நல்லா ஆறட்டும். ஆறிய பிறகு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இனி நம்ம இதை இந்த பேன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். பேனை இதே போல் லைட்டாக திருப்பிட்டு பின்பக்கமாக லைட்டாக இதே போல் தட்டினாலே போதும். அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இனி நம்ம இதை நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை கடையிலலாம் இருக்கிறது போல் லைட்டாக நீளமான ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை கட் பண்ண நேரமே பாருங்கள், நெய்யெல்லாம் ஊறி போய் பார்க்குறதுக்கே நல்லா டெம்ப்டிங்காக சூப்பராக இருக்குது. எல்லாம் பீஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், மைசூர் பாக்கோட வெளியில் உள்ள லேயர்லாம் லைட் கலர்லையும் மைசூர் பாக்கோட உள்ள நல்லா டார்க்காக பேக்கரியிலலாம் கிடைக்கிறது போல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உடச்சி பார்க்குற நேரமே பாருங்கள், நெய்யெல்லாம் ஊறி போய் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் நம்ம இந்த பால் மைசூர் பாக் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியாக நல்ல இனிப்பான பால் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.